திருவாரூரை அடுத்த எருக்காட்டூரில் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் குழாய் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இந்த விபத்தில் பருத்தி பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், தற்போது இந்த விபத்து எத்தனை மணிக்கு நடந்தது? இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன? இந்த பகுதி சரியாக எந்த இடத்தில் இருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? விஷ்ணு, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 40 ஆண்டு காலமாக 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகளை அமைத்து கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியில ஓஎன்ஜிசி நிறுவனம் செய்து வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த பகுதி கொரடாச்சேரி, கமலாபுரம், ஏற்காட்டூர் இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் எடுக்கும் நிலையங்கள் உள்ளது. தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்க பகுதி கீழே ஏற்காட்டூர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில செல்வராசு என்பவருக்கு சொந்தமான சுமார் 1.5 ஏக்கர் விளைநிலத்துல இந்த கச்சா எண்ணெய் கசிஞ்சு கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பகுதிகள் முழுவதுமாக விளைநிலங்களுக்கு அடியிலும் சரி, அதே போல ஆற்றுப்படுகைகளுக்கு கீழேயும் சரி கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் ஓஎன்ஜிசி குழாய்கள் பதிக்கப்பட்டு இங்கிருந்து வெள்ளக்குடியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்துக்கு இந்த கச்சா எண்ணெய்கள் கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு நரிமணத்துக்கு இந்த கச்சா எண்ணெயானது கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குழாய்களில் பல முறை விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இப்போது நின்று கொண்டு இருக்கக்கூடிய கீழே ஏற்காட்டூர் பகுதியில் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. அதாவது கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 2 ஏக்கர் நிலம் முழுவதும் கச்சா எண்ணெய் வயலாக மாறி பின்னர் ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் அந்த வயல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு பின்னர் அது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. செந்தில், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இந்த சூழ்நிலையில் நம்மோடு இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பூ உலகின் நண்பர்களின் சுந்தர்ராஜன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு சுந்தர்ராஜன். தற்போது திருவாரூரை அடுத்த எருக்காட்டூரில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய எண்ணெய் குழாய் வெடித்து அங்கு இருக்கக்கூடிய பருத்தி பயிர் சேதமடைந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த ஓஎன்ஜிசிக்கு எதிராகவும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிராகவும் இந்த மாதிரியான இடங்களில் இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் இது சென்று கொண்டிருக்கிறது. இதற்கான முடிவுதான் என்ன? இதற்கு முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உங்களுடைய கருத்துக்கள். இல்ல, ஏற்கனவே நம்ம ஓஎன்ஜிசி நிறுவனத்தோட எண்ணெய் கிணறு கதிராமங்கலத்துக்கு மிகப்பெரிய அளவில் வெடித்து அந்த எண்ணெய் முழுவதும் அந்த வயல்ல பரவி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்திட்டு இருக்காங்க. அங்க உள்ள நிலத்தடி முழுவதும் மாசுபட்டு காற்று மாசுபட்டு பல்வேறு விஷயங்களை மக்கள் பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்க வேலையில இன்னைக்கு நடந்திருக்க விஷயம் ஓஎன்ஜிசி எந்த விபத்துலேருந்தும் பாடம் கத்துக்கல அப்படி விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு அதே போன்ற விபத்துகள் மற்றவர்களும் நடக்காமல் நடைபெறாமல் தடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயங்க. அப்ப ஒரு இடத்துல செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியாத ஓஎன்ஜிசி நிறுவனம் எப்படி நான் வரக்கூடிய ஆண்டுகளில் செயல்படுறதுக்கு நமக்கு இதுவே சாட்சி. ஏற்கனவே நாங்க பூவுலையிலிருந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். இருக்கின்ற எண்ணெய் கிணறுகள் எல்லாவற்றையும் மூடிவிட்டு ஓஎன்ஜிசி நிறுவனத்தை டெல்டா மாவட்டங்களில் வெளியே அனுப்பிவிட்டு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பது மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். இல்லைன்னா படிப்படியா, ஏன்னா இது எல்லாமே பழைய குழாய்கள், பழைய கிணறுகள் எல்லாமே. அப்ப நிச்சயமாக இந்தியாவில இவங்க எல்லாமே ஒரு அலட்சியத்தோட செயல்படுறதுனால, உதாரணமாக இந்த மாதிரி குழாய்கள் ரோபோட்டிக் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இருக்கணும். எங்கேயாவது எண்ணெய் கசிவு ஏற்பட்டா உடனே சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமுக்கு அலாம் பண்ணி உடனே செய்யணும். ஆனா இங்க எப்படி நடக்குதுன்னா, அந்த எண்ணெய் குழாய் வெடிச்சு வயல்ல எண்ணெய் பரவனதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கு அப்புறம் தான் ஓஎன்ஜிசிக்கே தெரிய வருது இந்த இடத்துல குழாயில வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப எதுவுமே செய்யாம வெறும் அந்த வளங்களை மட்டும் எடுத்துட்டு இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யாம புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இதை போன்ற செயல்கள் ஓஎன்ஜிசி ஈடுபடுவது நிச்சயமாக டெல்டா மாவட்டங்களுக்கு உகந்தது கிடையாது. ஓஎன்ஜிசி நிறுவனம் தன்னுடைய எல்லா பணிகளையும் உடனடியாக நிறுத்திவிட்டு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பது மட்டுமே சரியான தீர்வாக்க முடியும். நன்றி திரு சுந்தர்ராஜன், உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்காக. திருவாரூரை அடுத்த எருக்காட்டூரில் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் குழாய் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கு முன்பும் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பதாக பூ உலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது இந்த ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாய் வெடிப்பு தொடர்பாக இந்த விபத்து தொடர்பாக இந்த விபத்தை தொடர்ந்து 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பருத்தி பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இது விவசாயிகள் தொடர்ந்து இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் மற்றும் ஹைட்ரோ கார்பன் போன்ற பல்வேறு திட்டங்களால் பாதிப்படைந்து வருகிறார்கள் இந்த டெல்டா மாவட்டங்களில். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்தோம்.